So live ஆயிடுச்சப்பா. So live ஆயிடுச்சுல்ல, ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ சிங்க்ரனஸ் மிஷினோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ போவோம்லப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர். ஸோ வில் ஸ்டார்ட் த சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் டிஸ்கஷன். ஸோ போவோம்லப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுல்ல, எல்லாமே கிளியராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா, டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. வித்தவுட் எனி டிலே டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். நம்ம வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர். ஓகே, தேங்க்ஸ் மேம். நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஎன்பிசி டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா. ஆஸ் பர் த நியூ சிலபஸ், ஆஸ் பர் த நியூ பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்னில் தான் நம்ம எப்போவுமே கிளாஸஸ் எடுப்போம். ஸோ உங்களால் கிளாஸஸ் கவனிக்க முடியலன்னா ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் வேலிடிட்டி 2 years. அண்ட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா we will provide the details. ஸோ இது மாதிரி ஷெடியூல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏவா பியா சியா அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க, ஓகே? ஸோ இங்கே கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் எழுதுங்க. ஆல்டர்னேட்டரோட ரியாக்டன்ஸ் XS கொடுக்குறாங்க, சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் 1 per unit. ஸோ ரேட்டட் வோல்டேஜ், அதாவது டெர்மினல் வோல்டேஜை கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.70 per unit. அடுத்ததாக இ, இன்டியூஸ்டு இஎம்எஃப் இ, ஓகே, இ கொடுக்குறாங்க 1 per unit. அடுத்ததாக என்னோட ஆக்டிவ் பவர் பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் ஆல்சோ 1 per unit. ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த லோட் ஆங்கிள், தென் லோட் ஆங்கிள் டெல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இது எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோமா, லோட் ஆங்கிளை ரிலேட் பண்ணுற மாதிரி? ஸோ ஏதாச்சும் எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சொல்லுங்கள், லோட் ஆங்கிளை ரிலேட் பண்ணுற மாதிரி. நமக்கு தெரியும்ல, தட் இஸ் பிஇ எலக்ட்ரிக் பவர் இஸ் ஈக்குவலன்ட் டு இவி பை எக்ஸ்எஸ் சைன் டெல் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, கிளியரா? ஸோ இங்கே பாருங்கள், பிஇ இருக்குது, எக்ஸ்எஸ் இருக்குது, இவி இருக்குது. ஸோ அடுத்ததாக டெல்ல கேட்குறாங்க, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பிஇ எலக்ட்ரிக் பவர் என்னப்பா, தட் இஸ் 1 per unit. இ என்ன 1. ஸோ வி என்ன 0.707. ஸோ 0.707 நம்ம எப்படி எழுதலாம்னா 1/√2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் எக்ஸ் என்னப்பா, ஸோ எக்ஸ்ன்றது தட் இஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ், ஆல்சோ 1 சைன் ஆஃப் டெல், கிளியர்? அப்போ இந்த இடத்துல சைன் டெல் எப்படி நம்ம எழுதலாம், சைன் டெல் இஸ் ஈக்குவலன் டு இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா 1/√2. ஸோ 1/√2 சைன் டெல். அப்போ டெல் வேணும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. ஸோ 1/√2 சைன் இன்வர்ஸ். அப்போது சைன் டேபிளில் எப்போ நமக்கு 1/√2 வருமோ அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ கிளியர், ஈஸி தானே? ஸோ தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ தீட்டா 0 சைன் 0 காஸ் 1. ஸோ தீட்டா 30 1/2, கரெக்டாக? ஸோ தீட்டாவோட 30க்கு 1/2. ஸோ தீட்டாவோட 45க்கு 1/√2. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு 60க்கு √3/2. ஸோ 90க்கு தட் இஸ் 1, கிளியரா? அப்போ இங்கே எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 1/√2வா? அப்போ 1/√2க்கு தீட்டா என்னப்பா, எஸ் 1/√2ஓட ஆங்கிள் தீட்டாவை நீங்கள் கால்குலேட் பண்ணால் த ஆங்கிள் வில் பிகம் 45 degrees, ஓகேயா? ஸோ இப்போ என்னோட ஆங்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்களேன். ஸோ வில் செக். எஸ், தென் த லோட் ஆங்கிள் டெல், என்னோட டெல் என்னவா இருக்குன்னா 45 டிகிரிப்பா. ஈஸி தானே இந்த கிவன் கொஷனு? ஸோ எப்போவுமே எனக்கு டேரெக்டாகவே கேட்க மாட்டாங்க. ஸோ
ஸோ பவரையே எப்போவுமே கேட்க மாட்டாங்க, பவரை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆங்கிளை கேட்கலாம்ல. ஸோ இது எல்லாமே ஈஸியான கொஷின் தானே, உங்களுக்கு டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க முடியும் தானே. ஸோ அப்போது இந்த மாதிரி எல்லா மெத்தடாலஜிலையும் நீங்கள் கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஷின் நெக்ஸ்ட் போகலாம்ல. ஸோ இந்த கொஷின் கிளியர் தானே, நெக்ஸ்ட் கொஷின் போகுமா? அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் அடுத்ததா, an alternator has reactance Xs is 1 per unit, voltage is 1 divided by root 2 per unit, so EMF is also 1 per unit. clear ah, EMF 1 per unit. அடுத்ததா resistance neglected, so reactive power supplied by the generator. Q என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நம்ம Pயோட எக்ஸ்பிரஷனை பார்த்தோம். ஸோ Qவோட எக்ஸ்பிரஷன் என்ன? Pனா EV by XS sin del. இந்த ஃபார்முலாலாம் எப்போ வேலிடுன்னா ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணப்போ. ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணாதான் இங்கே எக்ஸ் வரும். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஜட்டு தான் வரும். ஜட்டு வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ கிளியரா? அப்போது இந்த இடத்துலையே நமக்கு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் இங்கே ஆக்டிவ் பவரை கேட்கல, பி நமக்கு தெரியும். ஸோ கியூவையும் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ ரியாக்டிவ் பவர் கியூனா என்ன சார்? நம்ம நேற்றுமே எழுதியிருந்தோம்ல, வி டிவைடட் பை எக்ஸ்எஸ் இ காஸ் டெல், இ காஸ் டெல் மைனஸ் வி. கரெக்டா? ஸோ அதாவது வி டிவைடட் பை எக்ஸ்எஸ் இ காஸ் டெல் மைனஸ் வி, இதுதான் என்னோட ரியாக்டிவ் பவர். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல எல்லா பேராமீட்டர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ரியாக்டிவ் பவர் கிடச்சிரும். ஸோ வோல்டேஜ் என்னப்பா? தட் இஸ் 1 டிவைடட் பை ரூட் 2. எக்ஸஸ் என்னப்பா? எக்ஸஸ் இஸ் 1. அப்போ ஃபைனலாக இது என்ன ஆகிடும்? 1 டிவைடட் பை ரூட் 2. அடுத்ததா இ என்னப்பா? ஸோ இன்றது தட் இஸ் 1. காஸ் ஆஃப் டெல் என்னப்பா? இப்போ தான் நம்ம இதுக்கு டெல் கால்குலேட் பண்ணோம். ஸோ இதுக்கு நீங்கள் டெல் கால்குலேட் பண்ணணும். ஸோ டெல் கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும் சார்? ஸோ ஃபார் திஸ் கொஷின் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த கொஷினோட டெல்லை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், டெல் வந்து 45 டிகிரிஸ். ஜஸ்ட் டேக் தட் வேல்யூ ஆஃப் டெல் 45 டிகிரிஸ். ஓகே, அப்போ காஸ் ஆஃப் 45 மைனஸ் வி என்னப்பா? தட் இஸ் 1 டிவைடட் பை ரூட் 2. அவ்வளோதான். ஸோ இப்போ காஸ் ஆஃப் 45 டிகிரிஸ் என்ன? சைன் டேபிளில் நீங்கள் பாருங்கள். ஸோ 1 இது ரூட் 3/2, அடுத்து 1/√2, அடுத்ததாக 1/2, அடுத்து 0. சார் அப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் 45 கூட 1 டிவைடட் பை ரூட் 2 தான் சார். கரெக்டாக? அப்போ காஸ் ஆஃப் 45 கூட நீங்கள் கால்குலேட் பண்ணால் 1 டிவைடட் பை ரூட் 2 தான். அப்போ தேர்ஃபோர் நீங்கள் பாருங்கள் 1 டிவைடட் பை ரூட் 2. ஸோ அடுத்ததாக 1 இன்ட்டு, ஸோ என்ன சார் வருது? காஸ் ஆஃப் ரூட் 2, காஸ் ஆஃப் 45 1 டிவைடட் பை ரூட் 2, அகெயின் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 2. அப்போ ஃபைனலாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் ஜெனரேட்டர் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இவன் எந்த ரியாக்டிவ் பவருமே எனக்கு சப்ளை பண்ணல. ஏன்னா காஸ் 45 என்ன வந்துருச்சு? 1/√2 வந்துருச்சு. ஜஸ்ட் இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/√2 மைனஸ் 1/√2. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஜீரோவாக மாறிடும். ஸோ ஜீரோ கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் வில் பிகம் 0. ஓகே, அப்போது இங்கே ரியாக்டிவ் பவர் சப்ளைடு பை த ஜெனரேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா தட் இஸ் 0 வேர். ஓகேங்களா? ஸோ வேர் வோல்ட் ஆம் ரியாக்டிவ். ஓகேங்களா? பர் யூனிட்டில் கொடுக்குறாங்கன்னா பர் யூனிட். ஸோ யூனிட்டில் கொடுத்தா யூனிட்டில் போடுங்க. ஸோ உங்களுக்கு பர் யூனிட்லெஸ் கால்குலேஷன் ஆனால் பர் யூனிட்டில் கொடுத்தாங்கன்னா பர் யூனிட் போடுங்க. ஓகேங்களா? ஸோ கிளியர் தானே? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா. வாட் எவர் நம்ம வந்து சரியாக பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோன்றதை விட நம்ம வந்து எப்போவுமே ட்ரை பண்ணணும். நம்ம கையில் ஒரு பென் அண்ட் பேப்பர் எப்போவுமே இந்த டிஸ்கஷன் அப்போ வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றதை கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு அதை வந்து ஒரு கொஷினை எடுத்த உடனே அப்ரோச் பண்ணணுன்ற மென்டாலிட்டி வரணும். ஜஸ்ட் பார்த்த உடனே இதை நம்ம ஆன்சர் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கக்கூடாது. ஸோ என்ன கொஷினாக இருந்தாலும் அதை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்ரோச் பண்ணால் தான் நம்மளால் ஆன்சர்ஸ் எடுக்க முடியும். அதனால் ஒரு பென் அண்ட் பேப்பரை வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் சால்வ் பண்ணால் மட்டும்தான் ப்ராக்டிஸில் அது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த சாலியன்ட் போல் மிஷின் த வேரியேஷன் ஆஃப் சிங்க்ரனைசிங் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு லோட் ஆங்கிளோட கர்வ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா PSI வர்சஸ் டெல் கர்வ். எந்த மிஷினுக்கு? சாலியன்ட் போல் மிஷினுக்கு.
ஓகேங்களா, ஃபார் salient pole மெஷின். நமக்கு என்ன தெரியும்? ஸோ PSY எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? தட் இஸ் D by D del PE max. ஸோ அதாவது PE கர்வை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க சார். PE கர்வை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ தென் யூ வில் கெட் த PSY கர்வ். கரெக்டாக PE கர்வை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் PSY கர்வ் கிடைக்கும். நமக்கு தெரியும் சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் PE கர்வு ஒரே ஒரு கர்வ் தான். ஃபார் சிலிண்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸ்க்கு நான் எழுதுறேன், நெக்ஸ்ட் பேஜில் வேணா கூட நான் போடுறேன். ஃபார் சிலிண்ட்ரிக்கல் ஜெனரேட்டர் நம்மளோட Pmax கர்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have only one curve. ஈவன் அந்த கர்வுமே 90 டிகிரியில் தான் மேக்ஸிமம் ஆகும். ஸோ கிளியரா, இது என்னோட கர்வ். ஸோ 90 டிகிரி. This is what PE max. இது என்னோட லோட் ஆங்கிள். கிளியரா, இது என்னோட லோட் ஆங்கிள், இது என்னோட PE மேக்ஸோட கர்வ் 90 டிகிரியில் மேக்ஸிமம் ஆகும். ஸோ இப்போ எனக்கு PSY கர்வ் வேணும்னா என்ன சார் பண்ணுவோம்? we need to differentiate this curve one time. ஓகே, இந்த கர்வை நம்ம ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? ஸோ இப்போ இதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சார் ஆகும்? இது சைன் வேவ் ஃபார்ம். சைன் வேவ் ஃபார்மோட டிஃப்ரென்ஷியேஷன் வில் ஆல்வேஸ் ப்ரொவைட் யூ அ காஸ் வேவ் ஃபார்ம். இப்போ இவன் சைன் வேவ் ஃபார்மா, அப்போ அப்படியே ஜஸ்ட் இந்த லைனை நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிக்குவோம். ஸோ காஸ் வேவ் ஃபார்ம் வரும். எஸ், இட் இஸ் அ காஸ் வேவ் ஃபார்ம். ஸோ இப்போ இதோட அனதர் ஆஃப் என்னவா இருக்கும்னா இந்த சைடில் இருக்கும். ஸோ புரியுதா? இவன் வந்து 90 டிகிரியா, அப்போ இந்த பாயிண்ட் இஸ் 90 டிகிரி, இந்த பாயிண்ட் இஸ் மைனஸ் 90 டிகிரி. இது என்னோட சிலிண்ட்ரிக்கல் ஜென்ரேட்டரோட PSY கர்வ். திஸ் இஸ் வாட் PSY. ஸோ ஏன்னா நமக்கு தெரியும் PSY இஸ் அ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் P கர்வ். சிலிண்ட்ரிக்கலுக்கு முடிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட் salient போலுக்கு நம்ம பார்த்துருப்போம். salient போலை பொறுத்த வரைக்கும் we know that is two types of power. ஸோ salient போலில் ரெண்டு பவர் இருக்கும். ஒன் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர், another one is என்னோட ரிலக்டன்ஸ் பவர். கிளியரா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் வில் பி மேக்ஸிமம் அட் 90 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் வாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் PEM. நெக்ஸ்ட் ரிலக்டன்ஸ் பவர் நமக்கு தெரியும். ரிலக்டன்ஸ் பவர் இஸ் மேக்ஸிமம் அட் 60 டிகிரிஸ். கரெக்டா? இந்த ஆங்கிள் இஸ் ஆல்மோஸ்ட் 60 டிகிரிஸ் கிட்ட மேக்ஸிமம் ஆகும். அதாவது 45 டிகிரி சார், பர்ஃபெக்டா? ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் 60 நான் சொல்கிறேன். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் இஸ் 90 டிகிரியில் மேக்ஸிமம் ஆகும். என்னோட ரிலக்டன்ஸ் பவர், திஸ் இஸ் P ரிலக்டன்ஸ். P ரிலக்டன்ஸ் வந்து 45 டிகிரியில் மேக்ஸிமம் ஆகும். ஸோ இப்போ இவன் ரெண்டு பேரையும் சேர்ந்தா ஒரு கர்வ் வரும். ஸோ அந்த கர்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? இந்த பாயிண்ட் வந்து ஸோ என்னவா இருக்கும்னா 60 டிகிரியாக இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து 60 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இவன் வந்து 180னா இதுக்கு முன்னாடி இருந்ததும் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் இஸ் 90, இந்த பாயிண்ட் 180. இந்த பாயிண்ட் 180யாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 90 டிகிரிக்கு வரும். புரியுதா? 180யாக இருந்தால் 90 டிகிரிக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாயிண்ட் 180, இந்த பாயிண்ட் இயர்லி. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இயர்லி ஆல்மோஸ்ட் என்ன இருக்குன்னா 120ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தோட அடிஷன் தான் இந்த பாயிண்ட் ஆவரேஜ். ஸோ இந்த ரெண்டுத்தோட ஆவரேஜ் என்னன்னா இட் இஸ் 150யாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இஸ் 150. இதுதான் என்னோட நெட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் இந்த வாட் மெஷின், இந்த salient pole மெஷின். ஸோ இப்போ என்ன பண்ணணும்ப்பா? இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் என்னோட PSY கிடைக்கும். ஸோ தட் இஸ் டெல். கிளியரா? திஸ் இஸ் டெல், இது என்னோட PSY. ஸோ இப்போ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேங்க. இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இவன் பாருங்க 150யா. ஸோ 150ன்னா அப்போ என்ன, நம்ம 180னா 90ல் வந்து முடிஞ்சுதான். 180னா 90ல் முடிஞ்சான்.
அப்போ 150னா என்ன முடிஞ்சிருப்பான், இயர்லி டு த 90. கரெக்டா? இந்த வேவ் ஃபார்மை பார்த்தீங்கன்னா இட் வில் எண்ட் இன்டு இயர்லி. இயர்லி 90s இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் 60 to 70 டிகிரி. ஸோ 90ன்றது எங்கன்னா திஸ் இஸ் ப்ளஸ் 90. ஸோ இது என்னோட மைனஸ் 90. நமக்கு தெரியும் 90 டிகிரியில் இருந்தால் 180 இருந்தால் 90 வந்து முடிஞ்சான். ஸோ இவன் 150 கிட்ட இருக்கிறனால இவன் 60 to 70 தான் இந்த வேவ் ஃபார்ம்ஸ் வரும். திஸ் இஸ் த சாலியன் போலோட சிங்க்ரனைசிங் பவரோட கர்வ். ஓகேங்களா? சாலியன் போலோட சிங்க்ரனைசிங் பவரோட கர்வ் இதுதான். அப்போ இங்கே பாருங்கள் ஆப்ஷனில். ஸோ இந்த கர்வ் என்ன கர்வ் சார்? திஸ் இஸ் ஃபார் அ சிலிண்ட்ரிக்கல் மெஷின். ஸோ கிடையாது, இல்லை சிலிண்ட்ரிக்கலோட பவர் இது, சிங்க்ரனைசிங் பவர் கிடையாது. இது வந்து சிலிண்ட்ரிக்கலோட பிஇ கர்வ், பவர் கர்வ். இது சிலிண்ட்ரிக்கலோட பிஎஸ்ஒய் கர்வ். கரெக்டா? எஸ், இது சாலியன்டோட பிஎஸ்ஒய் கர்வ். ஸோ இது நன் ஆஃப் த ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் இஸ் வாட்? சி தான். ஸோ கிளியரா? ஸோ புரியுது இல்லை? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ என்னோட பிஎஸ்ஒய் நீங்கள் பார்க்கணும், பிஇயை கால்குலேட் பண்ணுறதை பார்க்கணும். ரிலக்டன்ஸ் மிஷினுக்கு பிஎஸ்ஒய் பிஇ என்னவா இருக்குது, என்னோட சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு பிஎஸ்ஒய் பிஇ என்னவா இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ புரியுது இல்லை? ஸோ பிஎஸ்ஒய் பிஇ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகேங்களா? அதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போகுமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபார் அ synchronization of alternator, the most suitable method. ஸோ என்னோட எந்த பர்டிகுலர் மெத்தட்ஸை நம்ம பவர் ஸ்டேஷன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், லேம்ப் மெத்தடு. இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது, அது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடை விட இப்போ இருக்கிற இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்க்ரோஸ்கோப். ஓகேங்களா? சிங்க்ரோஸ்கோப்பை தான் நம்ம மோஸ்ட்லி சூட்டபிள் மெத்தடாக சொல்கிறோம். ஓகேங்களா? இதை ஈஸியாக என்னால் பண்ண முடியும். ஆனால் லேம்ப் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த லேம்பை வந்து பர்டிகுலர் டைமில் ஆன் பண்ணணும், பர்டிகுலர் டைமில் ஆஃப் பண்ணணும். ஸோ அதனால என்னோட சிங்க்ரோஸ்கோப் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? So the two identical alternators having impedance Z1 and Z2 are connected in parallel. கரெக்டா? ரெண்டு ஆல்டர்னேட்டர்ஸ் வந்து parallel-ஆ கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரெண்டு ஆல்டர்னேட்டர்ஸ் வந்து parallel-ஆ கனெக்ட் ஆகுது. அடுத்ததா ஸோ அதோட இஎம்எஃப்ஸ் வந்து E1 E2, அடுத்ததாக அதோட இம்பிடன்ஸ் வந்து Z1 Z2 அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் நோ லோட் இஸ் கனெக்டட் டு த ஆல்டர்னேட்டர், என்னோட லோடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி லோடே இல்லாத கேஸில் அந்த ஜெனரேட்டரில் இருக்கிற சர்க்குலேட்டிங் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் புரியுது இல்லைப்பா? அதாவது ரெண்டு ஆல்டர்னேட்டர் பேரலாக இருக்குது அண்ட் அகெயின் அங்கே லோடிங் எதுவுமே இல்லை, நோ லோடட். ஓகேயா? ஸோ இந்த ஜெனரேட்டர்ஸ் ஆர் நோ லோடட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தட் இஸ் ஆல்டர்னேட்டர் 1ஓட இம்பிடன்ஸ் Z1, அடுத்ததா அவனோட வோல்டேஜ் E1. ஓகே, திஸ் இஸ் Z1 E1. ஸோ அடுத்ததா இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டரும் பேரலாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்னோட ஆல்டர்னேட்டர் சுமார் பேரலல். So next இந்த கேஸ்ல பாருங்க, there is no such load is connected, no load. ஓகேயா? ஸோ இதோட இம்பிடன்ஸ் என்னன்னா Z2, இவனோட வோல்டேஜ் என்னன்னா E2. ஸோ இந்த இடத்துல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற என்னோட கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நமக்கு இந்த கேஸ் தெரியும். இப்போ சிம்பிளா சார், இஃப் வி இன்க்ரீஸ் த எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஒன் ஜெனரேட்டர், நம்ம ஒரு ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும்பா? எஸ், ஈ வில் ப்ரொடியூஸ் த சர்க்குலேட்டிங் கரண்ட். பிகாஸ் என்ன ஆகும், இவனோட வோல்டேஜ் 440ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவனோட வோல்டேஜ் 400 இருக்கும். இந்த கேஸ்ல இங்க வரப்போற கரண்ட் சிங்க்ரனைசிங் பவர் PSY நால, அடுத்ததா அந்த கரண்ட் இஸ் ISY, சர்க்குலேட்டிங் சிங்க்ரனஸ் கரண்ட்.
ஓகேயா? ஸோ இப்போ இந்த கரண்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 2 ஜெனரேட்டர்ஸை நீங்கள் வந்து நோ லோடில் வச்சுருக்கீங்கப்பா, நோ லோடில் வச்சுருக்கீங்க. இப்போது அதனால வரப்போகிற சர்க்குலேட்டிங் கரண்ட் டியூ டு த இன்க்ரீஸ் இன் எக்ஸைட்டேஷனால வரப்போகிற சர்க்குலேட்டிங் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் ரைட் த கேவிஎல் இன் திஸ் லூப். ஸோ இந்த லூப்பில் கேவிஎல் எழுதுங்க. இந்த இடத்துல வரப்போகிற கரண்ட் என்னப்பா? சர்க்குலேட்டிங் கரண்ட் தான். ஓகே, ஐஎஸ்ஒய். இது என்டர் ஆகுது, இது லீவ் ஆகுது. அடுத்ததான் இங்கேயும் அதே ஐஎஸ்ஒய் தான் இருக்க போகுது. ஏன்னா லோட் இஸ் 0. ஸோ நோ லோடு, அப்போ ஐ இஸ் கோயிங் டு பி 0. ஓகேயா? அப்போ அந்த ஐஎஸ்ஒய் இவனுக்கும் வரப்போறான்னா அப்போ இதுவும் என்னப்பா? தட் இஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, இதுவும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ அதுவுமே என்னன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ இப்போ இந்த பாத்தில் நீங்கள் கேவியில் எழுதுனீங்கன்னா என்ன சார் கிடைக்கும்? எஸ், வி வில் கெட் மைனஸ் E1. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணது என்ன? மைனஸ்ஸா. ஸோ இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ மைனஸ் E1. அடுத்ததா என்ன சார் இருக்கு? பிளஸ் ISY into Z1 பிளஸ் ISY into Z1. அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க பாருங்கப்பா, சேம் அது அகைன் பிளஸ் ISY Z2. ஓகே, பிளஸ் ISY Z2 பிளஸ் இங்க என்ன இருக்கு? பிளஸ் E2 is equivalent to 0. So clear? So இப்போ பாருங்க, எனக்கு என்ன கேட்குறாங்க? they are asking the flow of circulating current என்ன? ISY தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, அப்போ ISY வேணும்னா ரிமைனிங் அந்த சைடு தள்ளிட்டலாமா? ஸோ ISYயை வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். Z1 ப்ளஸ் Z2. அடுத்ததாக இந்த மைனஸ் E1 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் E1. அடுத்ததாக இந்த ப்ளஸ் E2 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் E2. ஸோ எனக்கு சர்க்குலேட்டிங் கரண்ட் ISY வேணும், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படிப்பா எழுதலாம்? E1 மைனஸ் E2 டிவைட் பை Z1 ப்ளஸ் Z2. இதுதான் என்னோட இந்த கேஸில், நோ லோட் கேஸில் சர்க்குலேட் ஆக போகிற சிங்க்ரனைசிங் சர்க்குலேட்டிங் கரண்ட். ஓகே, இந்த கரண்ட் தான் என்னோட சர்க்குலேட்டிங் கரண்ட். ஆக்சுவலாக இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்ன்றது இஸ் அ சிங்க்ரனைசிங் பவர். ஓகே, இந்த சிங்க்ரனைசிங் பவர் இஸ் அ ரியாக்டிவ் பவர், விச் இஸ் அ Q. ஓகே, ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்க, Z1 மைனஸ் Z2 டிவைட் பை Z1 பிளஸ் Z2. எஸ், ஆப்ஷன் பி. ஓகே, இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டாலும் ஈஸி தானேப்பா. ஸோ இ வேல்யூ கொடுப்பாங்க, ஸோ அடுத்து இம்பிடன்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க, பர் ஃபேஸுக்கு நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? ISY பர் ஃபேஸ்க்கு கேட்குறாங்கன்னா we need to substitute E per phase, V per phase, Z per phase. ஜஸ்ட் நீங்கள் பர் ஃபேஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் you will get the answers. ஓகே, அப்போ நீங்கள் பர் ஃபேஸ்க்கு கண்டுபிடிங்க, ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஈஸி தானே. ரெண்டு ஐடென்டிக்கல் ஜென்ரேட்டர்ஸோட இம்பிடன்ஸ் Z1 Z2. ஸோ என்னவா கனெக்டாக இருக்குன்னா பேரலாக கனெக்டாக இருக்குது. அவனோட இம்பிடன்ஸு வோல்டேஜஸு ஜஸ்ட் சர்க்குலேட்டிங் கரண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் திஸ். ஓகே, அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட்டு த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் supplies leading power factor. The synchronous generator supplies leading power factor and lagging power factor respectively. Sir, எப்போ என்னோட synchronous generator leading power factor supply பண்றான் and lagging power factor supply பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? எப்போ என்னோட ஜெனரேட்டர் லீடிங் பவர் ஃபேக்டரை சப்ளை பண்ணும், எப்போ லாகிங் பவர் ஃபேக்டரை சப்ளை பண்ணும் சொல்லுங்கப்பா. நமக்கு தெரியும், when synchronous generator is over excited. கரெக்டா? ஓவர் எக்ஸைட் பண்ண உடனே என்ன ஆரம்பிக்கும்? it is work into lagging power factor. கரெக்டா? இங்க என்னோட armature reaction is demagnetizing. கரெக்டா? இங்க என்னோட armature reaction is demagnetizing. when it is under excited, அப்போ இதோட பவர் ஃபேக்டர் என்னப்பா? லீடிங் பவர் ஃபேக்டர். அப்போ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் மேக்னடைஸ். கிளியரா? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர், லாகிங் பவர் ஃபேக்டர் ரெஸ்பெக்டிவ்லி. எப்போ லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொன்னேன்? when it is under excited. எப்போ it is lagging power factor? when it is over excited. அப்போ ஆன்சர் வந்து லீடிங் அண்ட் லாகிங்ல, அப்போ under excited and over excited. எஸ், under excited and over excited. இதுதான் ஆன்சர்.
ஸோ ஈஸி தானப்பா. ஸோ திஸ் இஸ் அண்டர் எக்ஸைட்டட் அண்ட் ஓவர் எக்ஸைட்டட் தான் ஆன்சர். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைல்லப்பா, கிளியர் தானே? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எதுனா டவுட் இருந்தால் சொல்லுங்கப்பா. ஸோ நார்மல் தானே, ஜஸ்ட் இதை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம்ப்பா, இது புதுசு ஒன்றும் இல்லைல்ல, நாங்கள் ரெகுலராக பார்க்குற நம்மளோட கண்டென்ட் தான் அது. ஓகே, அடுத்த ஏரியா போகுமா? ஸோ அடுத்ததா the change in excitation of two alternators operating in parallel. அதாவது ஸோ ரெண்டு ஆல்டர்னேட்டர்ஸ் பேரலா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட எக்ஸைட்டேஷனோட சேஞ்சை என்ன கொடுக்குது? த சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆஃப் டூ ஆல்டர்னேட்டர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் பேரலல் காசஸ். ஸோ எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணோம்னா என்ன சேஞ்ச் ஆகும்? இ சேஞ்ச் ஆகும், என்னோட இ சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்ததான் என்னோட ஆக்டிவ் பவர் சேஞ்ச் ஆகுமாப்பா? ஆக்டிவ் பவர் சேஞ்ச் ஆகுமா? ஆக்டிவ் பவர் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ரியாக்டிவ் பவர் ஷேரிங் எஸ் இட் இஸ் சேஞ்சஸ். கிளியரா? என்னோட ரியாக்டிவ் பவரோட ஷேரிங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், ஆனால் ஆக்டிவ் பவரோட ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஒன்லி கேவிஏஆர்ன்றது என்ன? ரியாக்டிவ். ஒன்லி கேவிஏஆர் ஷேரிங் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் changes without disturbing the kilowatt. This is active power sharing of two machines. Yes, இப்போ ஆப்ஷன் ஏ தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ Q மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆனால் என்ன சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க? ஆக்டிவ் பவர் P சேஞ்ச் ஆகாது. Q மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆக்டிவ் பவர் P சேஞ்ச் ஆகாது. அடுத்ததா கிலோவாட் ஆஃப் கேவி ஆக்டிவ் பவர் ஷேரிங் அண்டு வித்தவுட் டிஸ்ட்ரிபியூட்டிங். அப்போ இது தப்பு. ஸோ அடுத்ததாக ரெண்டுமே சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, ரெண்டுமே தப்பு. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ கிளியர் தானேப்பா? இதுவும் ஈஸி தானே, இதையும் நம்ம ரெகுலராக அங்கே பார்த்தது தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when alternator is connected to infinite bus bar, நமக்கு தெரியும் infinite bus பாரோட கேரக்டர் என்னப்பா? இவனோட வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், கரெக்டா? இவனோட ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஸோ கரெக்டா, ஒரு இன்ஃபைனைட் பஸ்ஸோட வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜ் எப்பவுமே கான்ஸ்டண்டா தான் இருக்கும். ஏன்னா என்னால் என்னோட பஸ்ஸோட வோல்டேஜ் எல்லாம் மாற்ற முடியாது. என்னோட ஜெனரேட்டரோட வோல்டேஜை வேணும்னா என்னால் மாற்ற முடியும். ஸோ ஏன் என்னால் பஸ்ஸோட வோல்டேஜை மாற்ற முடியாதுன்னா, பஸ்ன்றது என்னப்பா? when more generators are synchronized with this, நிறைய ஜெனரேட்டர் சிங்க்ரனைஸ் ஆகியிருக்கும். அதனால அதோட இம்பிடன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 0. ஓகே, ஸோ இவனோட இம்பிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0, பஸ்ஸோட இம்பிடன்ஸ். ஸோ அதனால என்னால் பஸ்ஸோட வோல்டேஜை மட்டும் மாற்றவே முடியாது. ஓகே, அப்போ என்னப்பா? ஸோ இந்த கீழே இருக்கிறதுலாம் எதுலாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் இன் டெர்மினல் வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜை நம்மளால் மாற்ற முடியாது. ஓகே, அஃபெக்ட் ஒன்லி டெர்மினல் வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜை மாற்றவே முடியாது. affect only power factor and terminal voltage remain constant. Yes, இங்க பாத்தீங்கன்னா terminal voltage remains constant. என்னதான் மாறும்? உங்க மெஷினோட பவர் ஃபேக்டர் தான் மாறும். நீங்க ஓவர் எக்ஸைட் பண்றீங்களா, அப்போ என்னோட பவர் ஃபேக்டர் மட்டும் தான் மாறும். இது பர்టిక్యులர் எதை பேஸ் பண்ணி பவர் ஃபேக்டர் மாறும்னா, based upon the V curve and inverted V curve. ஓகேங்களா? IA versus IF கிராஃபையும் PF versus IF கிராஃபையும் நான் உங்களுக்கு பார்த்துருப்பேன். ஸோ கரெக்டா? ஸோ என்னோட பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கிராஃப் வந்து இன்வெர்டட் V curve. ஓகே, திஸ் இஸ் ஃபீல்டு கரண்ட், திஸ் இஸ் வாட் பவர் ஃபேக்டர். அவ்வளோதான் சார், சாரி, பவர் ஃபேக்டர். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸைட்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்து லீடிங்கில் இருக்கேன், ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதாவது எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் வந்து லேகிங்கில் இருக்கேன், அப்போ பவர் ஃபேக்டரை நான் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா லேகிங் ஆகும். கிளியரா? அப்போ பவர் ஃபேக்டர் ஒன்லி கெட்டிங் சேஞ்சுடு. விடின்றது இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், விடின்றது கான்ஸ்டன்ட், ஆக்டிவ் பவர் கான்ஸ்டன்ட், டார்க்கு கான்ஸ்டன்ட். இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். கிளியரா? நெய்தர் அஃபெக்ட் நார் அப்படின்னு கிடையாது. ஸோ பவர் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும், பவர் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி தான். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த பவர் ஃபேக்டர் அண்ட் டெர்மினல் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்.
it affect only the power factor. ஏன்னா அது inverted V curve ரிலேட் ஆகுது. அடுத்ததா டெர்மினல் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளால மாற்றவே முடியாது சார். நீங்கள் ஒரு ஜெனரேட்டரோட வோல்டேஜ் போயிட்டு என் டெர்மினல் என் பஸ்ஸோட வோல்டேஜே மாற்றுமானா மாற்றாது. ஓகேங்களா, பஸ்ஸுக்கு இம்பிடன்ஸ் 0. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, த பிளாட் ஆஃப் பவர் ஃபேக்டர் அகெயின்ஸ்ட் ஃபீல்டு கரண்ட் ஆஃப் அ சிங்க்ரனஸ் மோட்டார். சார், ஸோ என்னோட பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட பிளாட் என்ன கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்க, திஸ் இஸ் வாட் பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட் கிராஃப். ஓகே, இது என்னோட பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட் கிராஃப். இது என்ன கிராஃப்? இன்வெர்டட் V கர்வ். ஓகே, ஸோ என்னோட இன்வெர்டட் V கர்வ் தான் பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கிராஃப். நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்டட் V கர்வ். ஓகே, அப்ப பாருங்க, இதுக்கு ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி, இன்வெர்டட் V கர்வ் தான். புரியுது இல்லப்பா? இதுல எதுனா டவுட் இருக்கா? ஸோ இந்த கர்வோட ஆன்சர் வந்து இன்வெர்டட் V கர்வ் தானே, புரியுது இல்லை? ஸோ இது இன்வெர்டட் V கர்வ். அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? The increase in mechanical torque in case of alternator will. நம்ம ஆல்டர்னேட்டர்ல மெக்கானிக்கல் டார்க் Pmech சேஞ்ச் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன் ஆல்டர்னேட்டர் Pmech ஓட சேஞ்ச் கிளியரா? ஸோ என்னோட மெக்கானிக்கல் இன்புட்டை என்னோட ஆல்டர்னேட்டர்ல பிரைம் மூவரோட இன்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா என்ன நடக்கும்பா? ஸோ என்ன நடந்திருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்பிரஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கரெக்டா? பவரும் லோடும் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வென்எவர் என்னோட லோடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய முறை பேசியிருக்கோம். லோடுன்றது இட் இஸ் ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நான் இதை ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேனை வச்சு கூட சொல்லியிருப்பேன். சரி, ஃபேனில் ஒரு மேக்னெட்டிக் மீடியம் வேணுமா? அப்போ எனக்கு ரியாக்டிவ் பவர் வேணும். அடுத்ததா அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகிறதுக்கு டார்க் வேணுமா? இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகணும்ல, அப்படி ரொட்டேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு டார்க் வேணுமா? அப்போ அந்த டார்க்கை ஜெனரேட் பண்ணணும்னா ரியாக்டிவ் பவரால் முடியாது, ஆக்டிவ் பவர் தான் வேணும். அப்போ வென்எவர் நீங்கள் லோடு அல்லது டார்க்கு அப்படின்னு சொன்னால் எப்பவுமே இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்டிவ் பவர். ஓகேங்களா? ஸோ லோடு நீங்க பார்த்தீங்கனாலே ஆக்டிவ் பவரோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எதை மீன் பண்ணுது? ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆர்மேச்சர் கரண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப பாருங்க, the mechanical load increases, armature current increases armature current increases armature current. ரெண்டு கீழே இருக்கிற ரெண்டு ராங். ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டாக இட் வில் இன்க்ரீசஸ் த ஆர்மேச்சர் கரண்ட். லோடு இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ கண்டிப்பாக அதை சப்ளை பண்ணணும்ல, அதுக்காக ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா, இப்போ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்மளால பவர் ஃபேக்டரை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்னோட மெஷின், இந்த ஜெனரேட்டர், இந்த ஆல்டர்னேட்டர் என்ன பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இதுவே லீடிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்போ பவர் ஃபேக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடிங். ஸோ அதுவே லேகிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பவர் ஃபேக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட லோடிங் என்ன, என்னோட எக்ஸிஸ்டிங் பவர் ஃபேக்டர் என்ன, இந்த ஆல்டர்னேட்டரோட எக்ஸிஸ்டிங். இப்போ இந்த ஆல்டர்னேட்டர் லேகிங்கில் இருக்கா லீடிங்கில் இருக்கான்றதை தெரிஞ்சு தான் இந்த கொஷனுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். ஃபார் திஸ் கொஷின் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஃபார் திஸ் கொஷின் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு தான். பர்டிகுலராக அது லீடிங்கில் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும், லேகிங்கில் இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ் ஆகும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன் புரியுது இல்லை? ஸோ இந்த இடத்துல ஏன் அந்த ரெண்டு ஆப்ஷன் புரியுது இல்லை? பிகாஸ் நம்ம இதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை சொல்லியிருப்போம். ஸோ லீடிங்கில் பவர் ஃபேக்டரும் இன்வெர்ஸ்லி, லோடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்,
லாகிங்கில் பவர் ஃபேக்டரும் லோடிங்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட், சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் ஆர் ஒர்க் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப். நம்ம சிங்க்ரனஸ் மோட்டார்ஸை பார்த்துருப்போம். நேற்று தானே நான் சிங்க்ரனஸ் மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணோம். சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, மியூச்சுவல் இண்டக்டன்ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷனோ கிடையாது. ஸோ அது எப்பவுமே மேக்னெட்டிக் லாக்கிங். என்னோட ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் என்னவாயிடும்னா மேக்னெட்டிக் லாக்கிங் பிட்வீன் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடைப்பட்ட அந்த மேக்னெட்டிக் லாக்கிங்ல தான்ப்பா என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார் ஒர்க் பண்ணுது. ஓகேயா? ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தானே. அடுத்த கொஸ்டின் போகுமா? நெக்ஸ்ட், த மெத்தட் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் சிங்க்ரனஸ் மோட்டார். என்னோட சிங்க்ரனஸ் மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற என்னோட மெத்தட்ஸ். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்டார்டிங்காக யூஸ் பண்ணுற என்னோட மெத்தட்ஸ் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிங்க்ரனஸ் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். ஓகேயா? ஸோ இது வந்து நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். ஏன்னா இதில் யூனிடைரக்ஷனல் டார்க்கை நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகே, யூனிடைரக்ஷனல் டார்க்கை ப்ரொவைட் பண்ணுறதுல ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பானி மோட்டார் ஸ்டார்டிங்ஸை யூஸ் பண்ணுவோம், டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங்ஸை யூஸ் பண்ணுவோம், ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த பானி மோட்டார்ன்றது என்னப்பா? இட் இஸ் அ ஸ்மால் டிசி மிஷின் ஆர் இண்டக்ஷன் மிஷின். ஸோ கரெக்டாக பானி மோட்டார் அப்படின்றது என்னன்னா ஸ்மால் டிசி ஆர் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ டேம்பர் பாரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மேலே சொல்லியிருந்த ரெண்டு மெத்தடுன்றது ஸோ நோ லோடில் மட்டும்தான் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக நோ லோடில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார் ஸ்டார்டிங்கிறது இட் இஸ் சூட்டபிள் ஃபார் லோடட் ஆல்சோ, loaded generator also, loaded motor also. ஸோ லோடிங்லேயும் உங்களால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் தான். ஓகே, பானி மோட்டாரு, டேம்பர் வைண்டிங்கு, ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார், இந்த மூணுமே என்னோட ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் தான். எஸ், அப்போது ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் எல்லா மெத்தட்ஸ்லையுமே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். சார் பானி மோட்டாரை பொறுத்த வரைக்கும், சார் பானி மோட்டாரில் நான் இதை வந்து எய்தர் இண்டக்ஷன் மோட்டாரோ டிசி மோட்டாராவோ நான் வச்சிருக்கலான்னு சொன்னேன்ல. அப்படி வைக்கிறீங்கன்னா இதோட நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பானி மோட்டாரோட நம்பர் ஆஃப் போல்ஸ் மஸ்ட் பி, நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் பானி மோட்டார் must be lesser than number of poles in synchronous motor. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்காக யூஸ் பண்ண போகிற அந்த பானி மோட்டாரோட நம்பர் ஆஃப் போல்ஸை சிங்க்ரனஸ் மோட்டாரை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஒய்? பிகாஸ் n is equal to 120 f/p. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் போல்ஸ் குறைஞ்சாதான் என்னோட பானி மோட்டாரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இவனை சிங்க்ரனஸ் ஸ்பீடில் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக இவனோட ஸ்பீடு, பானி மோட்டாரோட ஸ்பீடு மஸ்ட் பி கிரேட்டர் தென் சிங்க்ரனஸ் ஸ்பீடாக இருந்தால் தான் இவனை என்னால் சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா பிகாஸ் இங்கே ஜெனரேட் ஆகிற அந்த ஸ்பீடுன்றது ஃப்ரிக்ஷனு, பேரிங் லாஸ், இந்த மாதிரி நிறைய லாஸஸ்லாம் வருமா. அதனால இங்கே என்னோட பானி மோட்டாரோட ஸ்பீட் மஸ்ட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஸோ சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்பீடை விட அதிகமாக இருந்தால் தான் என்னால் இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒருவேளை இவன் ரொம்ப கம்மியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவனை கேட்ச் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பானி மோட்டார்ஸோட நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது சிங்க்ரனஸ் மோட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸை விட ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் ஸ்பீடு அதிகமாக மாறும். அப்படி அதிகமாக ஆச்சுன்னா தான் என்னால் இங்கே அந்த ஸ்பீட் கண்ட்ரோலை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் என்னால் ஸ்பீட் கண்ட்ரோலை அச்சீவ் பண்ண முடியும்னு புரியுது இல்லைப்பா? அப்டர் திஸ் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஸோ கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ எல்லாம் கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கு ரிமைனிங் டிஸ்கஷன்ஸோட பார்ப்போம். அண்ட் 6:30க்கு நம்மளோட மிஷின்ஸ், சிங்க்ரனஸ் மிஷின்ஸோட லாஸ்ட் கிளாஸ். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம். சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி முடிச்சிருவோம். சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் இன்றைக்கி முடிச்சுட்டு அடுத்ததாக இதோட வேரியஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ சிங்க்ரனஸ் மோட்டாரில் எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும், ப்ரைம் மூவர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்னவாகும், ஸோ இல்லை ரெண்டுமே ஃபெயில் ஆனால் என்னவாகும், இந்த மாதிரி இருக்கிற அந்த டிஸ்டர்பன்ஸ், வேரியஸ் டிஸ்டர்பன்ஸ் இந்த
சிங்க்ரனஸ் மோட்டார்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அதை பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக ஸோ மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக மார்க்கை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் மெஷின்ஸை நிறைய முறை சொல்கிறேன். மார்க் ஸ்கோரிங் ஏரியா, பட் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதை ஒரு முறை படிக்கிறீங்கன்னா அப்பயே தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு டிஸ்கஷன் செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக